ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமயம் லக்ஷ்மணன் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பதிவிலே மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த வேல் மாறல் வேல் வகுப்பு பாடல்களுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இந்த வேல் வகுப்புக்கும் வேல் மாறலுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வேல் வகுப்புனா என்ன? வேலை பற்றிய பெருமையை அருணகிரிநாதர் 16 சிறிய பாடல்களில் கொடுத்திருக்கின்றார். அந்த 16 பாடலுடைய தொகுப்பு தான் வேல் வகுப்பு. இந்த 16 பாடல்களும் அதிகப்படியான சக்தி வாய்ந்தவை. இதை அறிந்த நமது வள்ளிமலை சுவாமிகள் இந்த 16 பாடல்களையும் ஒவ்வொன்றும் 4 முறை வரும்படியாக மாற்றி மாற்றி மேலும் கீழுமாகவும் கீழும் மேலுமாகவும், ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோமே பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி அமைத்து 64 முறை வரும்படியாக அமைத்துள்ளார். இதுதான் வேல் மாறல். இதை பாடுவதற்கு ஒரு முறை இருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருத்தணியில் என்ற பாடலை 12 முறையும், முடித்த பிறகும் அதே பாடலை 12 முறையும் பாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த 64 பாடலை பாடும்பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் அடுத்தும் அந்த திருத்தணியில் உதித்தொள்ளும் என்ற பாடலை பாட வேண்டும். இதுதான் வேல் மாறல் பாடுகின்ற முறை. ஆக நாம் தெரிந்து கொள்வது என்ன? வேல் வகுப்பில் இருக்கின்ற அதே 16 பாடல்கள் தான் வேல் வகுப்பிலும் இருக்கின்றன. ஆனால் நிறைய முறை நாம் பாடுகின்றோம். ஆக வேல் வகுப்பில் இருக்கின்ற அந்த 16 பாடல்களுடைய பொருளை முழுவதுமாக நாம் புரிந்து கொண்டால் வேல் மாறலையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த பதிவில் நாம் வேல் வகுப்பு பாடல்களை பார்க்கலாம். இந்த வேல் வகுப்பில் 16 பாடல் இருப்பதனால ஒரே பதிவில் முடியாது. தொடர்ந்து சில பதிவுகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த பதிவில் முதல் பாடலும் 16வது பாடலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த வேல் வகுப்பில் முதல் 15 பாடல்கள் வேலை பற்றிய பெருமை கூறுவது, 16வது பாடல் அந்த வேலை வைத்துக் கொண்டிருக்கிற முருகப்பெருமானுடைய பெருமை கூறுவது. ஆக ஒவ்வொரு பாடலுக்கும் அடுத்து இந்த 16வது பாடல் நம்ம சேர்த்து பார்த்தா தான் அதனுடைய முழு விவரம் நமக்கு புரியும். ஆகவே இன்று நாம் முதல் பாடல் 16வது பாடலை பார்க்கலாம். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரசிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. முதல் பாடல் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ். இந்த 5 வகையிலே அருணகிரிநாதர் மரசிறுமியை சொல்கின்றார். யார் அது மரசிறுமி? வீரமிக்க வேடுவர் குலத்தில் வந்த சிறுமி, அதாவது வள்ளியம்மை. இந்த வள்ளியம்மை 5 விதமாக புகழ்ந்திருக்கின்றார். என்னென்ன? பருத்த முலை, அம்பாளோட தனபாரம் கனமாக பருத்து காணப்படுகின்றது. ஏன்? அந்த அம்மா உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் உணவு படைக்க வேண்டும். ஆகவே அது பருத்திருக்கின்றது. இந்த இடம் உணவை உற்பத்தி ஆகின்ற இடம். ஆகவே அம்பாள் செய்கின்ற ஒரு மிக முக்கியமான தொழிலையும் குறிக்கின்றது. அது படைத்தல் தொழில். இதையும் வச்சிருக்கார் நம்ம அருணகிரிநாதர். அடுத்தது பருத்த முலை சிறுத்த இடை. அம்பாளுடைய இடுப்பு பாகம் மிகவும் மெலிந்து காணப்படுகின்றது, மிகவும் மெல்லியதாக இருக்கின்றது. இதையே நம்ம அபிராமி பட்டர் கூட சொல்லியிருக்கார் அம்பாளுடைய இடைபாகத்தை பற்றி. அபிராமி அந்தாதி 5வது பாடல்ல வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மின்னு சொல்றார். அம்பாளுடைய இடைபாகம், மருங்குல் இடைபாகம், அது மெலிந்து வஞ்சி கொடி போல இருக்கான். நம்ம சம்பந்தர் சொல்றார் தேவாரத்தில், கொம்பு அன்ன மின்னின் இடையால், மின்னல் போல அம்பாளுடைய இடை அவ்வளவு மெலிந்து காணப்படுகின்றது. இதே அபிராமி அந்தாதிலேயே 38வது பாடலில் சொல்றார் துடி இடைன்னு சொல்றார். துடி இடை உடுக்க வைக்கலையே, அதுபோல அந்த அம்பாவோட இடுப்பு பாகம் மெலிந்து காணப்படுகின்றது. ஏன் இது மெலிந்து காணப்படுகின்றது? நம் போன்ற மனிதனுடைய வினையை நாம் ஏன் இந்த உடலை எடுக்கின்றோம், உயிர் எடுக்கின்றோம்? நமது வினையை கழிப்பதற்காக. அந்த வினையை அம்பாள் தேய்த்து கழிக்கின்றால் அது தேய தேய அந்த இடைவாகம் தேய்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒன்று. இன்னும் ஆகவே தேய்த்து நம்மை காப்பாற்றுகின்றாள். இன்னொன்று, தனபாகத்தை தாங்கிக் கொண்டிருப்பதனால் அது
மெலிந்து காணப்படுகின்றது. அந்த தனபாரத்தை கணத்தை தாங்கி காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடம் காத்தல் தொழிலை காண்பிக்கின்றது. அம்பாள் செய்கின்ற இரண்டாவது மிக முக்கியமான செயல் காத்தல் தொழில். படைத்தலாட்சி, காத்தலாட்சி. அதுக்கு அடுத்தது அம்பாளுடைய வெளுத்த நகை. அம்பாள் சிரிக்கும் பொழுது, வள்ளியம்மை சிரிக்கும் பொழுது, அந்த புன்முறுவல் செய்யும் பொழுது அந்த பல் வரிசை வெள்ளையா இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் இந்த உடலை எடுத்திருக்கிறோம். நம்ம இந்த வினையை கழிக்கின்றோம். நமது வினை கழிய 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 இந்த உடல் தேவையா? உடல் தேவையில்லை. இந்த உடல் எடுப்பதே நாம் செய்த கர்ம வினை கழிப்பதற்காகத்தானே. அந்த வினை இப்போ கொஞ்சமாக கழிஞ்சு போயிட்டே இருக்கு. அப்போ நமக்கு இந்த உடல் தேவையில்லை. ஆகவே முடிவில் என்ன ஆகுது? இந்த உடல் எரிக்கப்படுகின்றது, எரித்து சாம்பலாகின்றது. அம்பாவோட புன்முறுவல் பண்ணும்போது வெண்ணிறமான சிரிப்பு, முத்துப்பற்கள். ஆகவே இது எதை குறிக்கின்றது? அழித்தல் தொழிலை குறிக்கின்றது. படைத்தலாட்சி, காத்தலாட்சி, அழித்தலாட்சி. அடுத்தது கருத்த குழல். அம்பாளுடைய கூந்தல் கருமை நிறமாக இருக்கு. அதாவது இருள் போல இருக்கு. அந்த இருளுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? பொருள் இருக்கு, ஆனால் தெரிவதில்லை. அது மறைக்கப்படுகின்றது. ஆகவே இது மறைத்தல் தொழிலை குறிக்கின்றது. அடுத்ததாக அம்பாளோட இதழ் சிவத்த இதழ், சிவப்பா இருக்கு. சிவப்புனால ஞானத்தின் முதிர்ச்சி, முழுமையான ஞானம். இப்போ இத ஏற்கனவே நம்ம அபிராமி பட்டர் கூட அம்பாலை வர்ணிக்கும் போது சொல்லியிருக்கார். அதை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அபிராமி அந்தாதியில் இருக்கிற 38வது பாடல். பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும். பவளக்கொடியில் பழம் பழுக்குமானா பழுக்காது. அப்படி பழுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அம்பாளுக்கு சிவப்பு நிறமான உதடுகள். அப்படின்னா இது ஒரு கற்பனை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? அம்பாளுடைய உதடுகள் எவ்வளவு சிவப்பாக இருக்கும்னா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு சிவப்பாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம், இந்த சிவந்த இதழ் இருக்க, இது இந்த சிவப்புனாலே ஞானத்தின் முதிர்ச்சி, முழுமையான ஞானம். ஆகவே அம்பாள் அவருடைய வாய் வழியாக நமக்கு ஞானத்தை போதித்து கொண்டே இருப்பாள். இந்த உதடு சிவப்பாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ விவரங்கள் கூட நம்ம இப்போ போகலை. அதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. ஆக நாம் தெரிந்து கொள்வது என்ன? இப்போ இந்த 5 விதமாக வள்ளியம்மையை அருணகிரிநாதர் இங்கே வர்ணிக்கிறார். இந்த அதில் என்ன வச்சிருக்கார்? அவர் அம்பாள் செய்கின்ற 5 தொழில்களை வைத்துள்ளார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் வள்ளியம்மை செய்வதை நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த 5 தொழில் செய்கின்ற வள்ளியம்மையினுடைய விழிக்கு 2 கண்களுக்கு நிகராகும். என்னது நிகராகும்? இப்போ பார்க்கலாம். அதுதான் 16வது பாடல். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன். ஒருத்தன்னா யாரு? ஒருவன், சிறப்பானவன். அவனுக்கு ஒப்பாக இன்னொருவன் இல்லை. அவனுக்கு இணை அவனே, அவனுக்கு ஒப்பு அவனே, வேறு யாருமே அவனுக்கு கிடையாது. அதான் ஒருத்தன். அவன் யார்? திருத்தணியில் உதித்து அருள்கின்றான். நமக்கு திருத்தணி என்ற திருத்தலத்தில் இருந்து அங்கே அவன் உதித்து அருள்கின்றான். இது 2 விதமாக பார்க்கலாம். பரம்பொருள் முருகன் ஏற்கனவே இருக்கின்றார், அவர் பிறக்கவில்லை, ஆகவே உதித்தார். இதை தான் நம்ம அருவம் உருவமாகின்ற பாடலோட பார்க்குறோம் கந்த புராணத்தில். இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். தேவைன்ற அன்பர்கள் அதை போய் பார்க்கலாம். இதில் இன்னொரு விதமாக பார்க்கலாம். உதித்து அருள்கின்றார். காலை சூரியன் எப்படி உதித்து அருள் செய்வாரோ அதேபோல் முருகன் காலையில் உதிக்கின்ற போது சின்னிடத்தில் அவர் நமக்கு அருள் செய்கின்றார். நம்ம அபிராமி அந்தாதிலோட அம்பாலை வர்ணிக்கும் பொழுது அபிராமி பட்டர் என்ன சொல்றார்? உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்றார். காலையில் உதிக்கும் பொழுது செங்கதிர், சூரியன் செக்கசவேல்னு ஒரு இளம் சிவப்பாக இருக்கும். அந்த மாதிரி முருகக்கடவுள் அருள் வடிவானவர், ஞான வடிவானவர் திருத்தணியிலிருந்து உதித்து நமக்கு அருள் செய்கின்றார். திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன். அவன் யார்? மலை விருத்தன். மலைதோர் வாழும் அண்ணல், குறிஞ்சி நிலத் தலைவன், குறிஞ்சி நிலக் கடவுள். விருத்தன்னா அந்த ஞானத்தை முழுமையாக தன்னுடையவன், ஞானத்தின் முதிர்ச்சி அந்த நிலையில் இருப்பவன்.
எல்லா விதமான ஞானத்தையும் தன்னுள் அடக்கியவன். ஆகவே நமக்கு அவன் ஞானத்தை வழங்கக்கூடியவன். அதுதான் திருத்தணியில் உதித்தொள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன். அவன் யார்? அவன்தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன். என் உளத்தில் உரை மலை விருத்தன், என் உளத்தில் உரை கருத்தன். என் உள்ளத்தில், என் மனதில் அவன் உரைகின்றான். எப்படி? என் கருத்தனாக என் கருத்தில் உரைகின்றான், என் எண்ணத்தில் உரைகின்றான். என் கருத்தில் உரைகின்ற கருத்தன் எனது கடவுள். ஆகவே என் உளத்தில் உரை கருத்தன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், என் உளத்தில் உரை கருத்தன். அவன் மயில் நடத்து குகன். மயிலை வாகனமாக நடத்துகின்றவன். என் மன குகையில் இருந்து எனக்கு அருள் செய்பவன். ஆகவே குகன். இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். நம்ம மனது இருக்க, இந்த மனசு ஒரு இடத்துல இருக்காது, ஓடிண்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டும். முருகன் நமது மனமாகிய மயில் மீது ஏறி இந்த மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துவதற்காக குகனாக நமது மனது மீது ஏறி இந்த மனமாகிய மயிலை நடத்துகின்றான். அவன்தான் குகன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் முருகன். திருத்தணியில் உதித்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருப்பவன். காலை சூரியன் போன்று ஞான வடிவாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறவன். மலைதோர் வாழ் அண்ணல் மலை விருத்தன், நம் உளத்தில் உரைகின்றவன். நம்ம மனத்தை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துபவன், மனமாகிய மயிலை நடத்துபவன். அவன் கையில் இருக்கின்ற வேல், அந்த குகனிடம் இருக்கின்ற வேல், அது எதுக்குரியது? வள்ளியம்மையினுடைய இரு விழிக்கு நிகர். வள்ளியம்மாவுடைய 2 கண்களுக்கு ஒப்பானது அந்த முருகனாகிய குகனிடத்தில் இருக்கின்ற அந்த வேல். அப்படின்னா வள்ளியம்மா இப்போதான் நம்ம பார்த்தோம். முதல் பாடல் என்ன பார்த்தோம்? நம்ம வள்ளியம்மா 5 தொழில்களை செய்கின்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்னு சொல்லி. அப்படின்னா இந்த வேலும் 5 தொழிலை செய்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அபிராமி அந்த நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட 274வது திருநாமம் அம்பாளுக்கு பஞ்சகிருத்திய பாராயணாய அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 5 விதமான தொழில்களை அம்பாள் அபிராமி செய்கின்றாள். சிவபெருமான் 5 தொழில் செய்கின்றார். வள்ளியம்மா இப்போ பார்க்குறோம் 5 தொழில் செய்கின்றாங்க. வேல் 5 தொழில் செய்கின்றது. வேலும் முருகனும் சமம், வெவ்வேறு ஆளே இல்லை. ஆக முருகன் 5 தொழில் செய்கிறார். அப்படின்னா இவங்க எல்லாருமே 5 தொழில் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இதை நாம் ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வேல். இந்த வேல் 5 தொழிலை புரியக்கூடியது. 5 தொழிலை புரியக்கூடிய அம்பாலாகிய வள்ளியம்மையின் கண்களுக்கு ஒப்பானது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேல். ஆகவே இந்த வேலை நாம் வணங்க 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 நமக்கு உரிய எல்லா துன்பங்களும் தீமைகளும் எல்லாமே நம்மை விட்டு விலகி ஓடும். அஞ்ஞானம் விலகி ஞானம் கிடைக்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன், அஞ்ஞானம் விலகி ஞானம் கிடைக்கும். முடிவில் யமனையும் விரட்டி சிவபெருமானின் திருவடியை சேர்வதற்கு இந்த வேல் நமக்கு அருள் செய்யும் என்று சொல்லி இந்த முதல் பாடலும் 16வது பாடலும் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இனி வருகின்ற பதிவில் அடுத்தடுத்த பாடல் நாம் பார்க்கலாம். மறுபடியும் இந்த பாடலை பார்க்கலாமா? பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாகவும் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.